ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 36 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா, மேல ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க லைக் பண்ணலையா, லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், இந்த மாதிரி பசங்களை அவன் வந்து காப்பாத்திருப்பான். இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பயங்கரமான பியரா வந்திருக்கும். அந்த பியரை கடிக்கலான்னு வந்திருக்கும். இருந்தாலும் பயப்புல அதையும் வெறுப்பேற்றி விட்டுருப்பான். இந்த மாதிரி பின்னாடி அச்சு காட்டு அப்படி இப்படின்னு. இதனால பின்னாடி அது ஆக்ரோஷமா தொத்த ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்க்குற ஹீரோவும் சிஸ்டம் கையில ஹெல்ப் கேட்டிருப்பான். அது உங்க சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஃபயர் ஃப்ரூட் இருக்குன்னு. அந்த ஒன் பீஸ்ல ஒரு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி இவனும் அந்த பியரை பயங்கரமா தாக்கியிருப்பான். இங்கே தான் இந்த எபிசோடே தொடங்குது. எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த பியர் அவங்க பார்த்துன்னு இருக்கு, அதுவும் அங்க கருகி போய் கிடக்குது. இதை பார்க்குற ஹீரோவும் சொல்றான், எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் பின்னாடி தோத்தின்னு வந்திருப்ப? இந்த மாதிரி நான் யாருன்னு தெரியுமா, என்னோட பவர் என்னன்னு தெரியுமா, நீ எல்லாம் என்ன தோத்தலாமா இப்படின்னு பயங்கரமா அவனை கடுப்பேத்தின்னு இருப்பான். இதை பார்க்குற அதுவும் வெறுப்பாயிட்டு அங்க கடிக்கலான்னு வரும். என்னது கடிக்க வரியா, அப்பனா கடி இங்க கடி இப்படின்னு அவனை பின்னாடி அங்க பட்டக்ஸை காட்டின்னு டான்ஸ் ஆடினு இருப்பான். ஆனா இருந்தாலும் அந்த பியர் வந்து காய்ச்சி மூச்சுன்னு காத்தினே இருக்கா. இதனால எனக்கும் கத்த தெரியும் இப்படின்னு ஒரு பயங்கரமான சாங்கியம் பாடுறான். அதை நீங்களே கேளுங்களேன். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சாங்கியம் பாடி விட்டுறான். இதனால அந்த பியருக்கும் அங்க ஒரு மாதிரி ஆயுது. அது உங்க காதை பூச்சின்னு அங்க கேட்க முடியாம இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க சிஸ்டமா சொல்லுது, நீங்க வந்து வெற்றிகரமா அந்த பியரை தோக்கடிச்சிட்டீங்க. இதுக்கான பாயிண்ட்டும் கிடைக்கும். அது தப்பி தவறிக்கிட்ட அந்த பியரை இங்க இருந்து போக விட்டுறாதீங்க. அப்படி போக விட்டா நீங்க வந்து கிடைச்ச 15 பாயிண்டா கூட நீங்க இழக்க வாய்ப்பு இருக்கு, புரியுதா? அட 15 பாயிண்டா, நானாச்சு விடுறதாச்சு இப்படின்னு அந்த சிஸ்டம் உள்ள இருந்து அந்த கத்தி எடுத்து போட்டு தரலான்னு வரான். இவன் அந்த கத்தி எடுத்துட்டு கொலை பண்ணலாம் நாங்க போவேன். இப்போதான் அந்த பியரை ஒரு கையை நவுத்திட்டு பாக்குது. இதை பாக்குற அதுவும் பயந்து போயிடுது. என்ன வந்து கொல்லாத, என்ன வந்து கொல்லாத அப்படின்னு மனுஷ பாஷையில சொல்லுது. என்னது மனுஷ பாஷையில உன்னால பேச முடியுமா? அப்பனா உனக்கு ஹியூமன் லாங்குவேஜ் தெரியுமா என்ன? அட நான் வந்து ஒரு ஹியூமன் தான்ப்பா. நீ எப்படி இப்போ ஃபயர் ஃப்ரூட்டை சாப்பிட்ட, அதே மாதிரி நானும் ஒன் பீஸ்ல இருக்க விஸ்டம் ஃப்ரூட்டை நானும் சாப்பிட்டேன். அதனால என்ன கொல்றாதப்பா. எனக்கு வந்து வெறும் 50 வயசு தான் ஆகுது. நான் வந்து இன்னமும் சிங்கிளா தான் இருக்கேன். என்ன நீ கொண்டுட்டா நான் வந்து இந்த இளமை காலத்திலேயே நான் எந்து போயிடுவேன். என்ன வந்து நிறைய பேர் உன்ன மாதிரியே கொல்றதுக்கே வராங்கப்பா. இந்த மாதிரி எனக்கு நிறையவே ஃபாரெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வித்து நிறையவே கிளாத்ஸையும் உருவாக்குவாங்க. அதுவும் இல்லாம என்னோட மீட் அதுவும் ரொம்ப ருசியா இருக்கும். ஆனா என்ன பண்றது, நான் வந்து ஒரு ஹியூமன், எனக்கு தான் தெரியும் என்னோட கஷ்டம். அதுவும் இல்லாம என்னோட உடம்புல இருக்க நிறைய பாகங்களை வச்சு நிறைய விஷயத்த உருவாக்கலாம்னு இவங்க ட்ரை பண்றாங்க. அதனாலதான் என்ன வேட்டையாடலாம், என்ன கொல்லலான்னு வராங்க. ஆனா என்ன பண்றது, இதனாலே நானும் அவங்கள பயமுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கும் மேல என்னோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கே சொல்ல போனா அடையாளம் தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு பியரா மாறிட்டேன்ல. நான் வந்து என்ன பண்றது, என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட தங்கச்சி அவங்களுக்கு கூட அடையாளம் தெரியல. என்னால அவங்கள கூட சந்திக்க கூட முடியல. அவங்களாம் இப்போ உயிரோட இருக்காங்களா கூட தெரியலையே இப்படின்னு இதுவும் அங்க பயங்கரமா அழுதுன்னு இருக்கு. இதை கேட்டு இருக்க ஹீரோவும் அங்க கண் கலங்கி அங்க வந்து நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற சிஸ்டமும் சொல்லுது, நீங்க வந்து வெற்றிகரமா இன்னொரு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இங்க இருக்க என்விரான்மெண்ட்டை நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது கேர் பண்ணிருக்கீங்க. இதனால உங்களுக்கு ஒரு ரிவார்டா ஒரு பொருளும் கிடைக்கும், அதுக்கும் மேல ஒரு கிறிஸ்டலும் கிடைக்கும். இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு அங்க ரொம்பவும் பெருமையாயிடுது. பரவாயில்லப்பா, இந்த ஃபேண்டசி வேர்ல்டுல நான் ஒரே ஒருத்தன் தான். என்ன மாதிரி ஒருத்தன் கைண்டானவன் இருக்கவே மாட்டான் போல. ஏன்னா நான் தான் அவ்வளோ கைண்டா இருக்கேன். இதுக்கப்புறம் அவனும் சொல்றேன், இந்த மாதிரி என்னோட வேலை முடிஞ்சது, நான் வந்து இங்கிருந்து போறேன் இப்படின்னு அவனும் போயிடுறான். அங்க இருக்க அந்த பீரா சொல்லுது, நீங்க வந்து திரும்ப வருவீங்களா மாஸ்டர், நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க வந்து பயங்கரமா பாந்து போயின்னு இருக்கான். அப்புறம் தான் அந்த இதுவே சொல்லுது, இந்த மாதிரி நீங்க ஏன்ஷியன் 5th ரோட நோக்கி போயின்னு இருக்கீங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமான டாஸ்க்கும் அவேக் ஆகும். அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். அங்க இருக்க டாஸ்க்கை முடிச்சா உங்களுக்கு வந்து 100 கிறிஸ்டல் டிராகன் கிடைக்கும். இது கேட்குற அவனுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்போனா 100 கிடைக்குமா, அப்போனா நான் சீக்கிரமாவே ரிச்சரா மாறிடுவேன். ஏன்னா நான் இதே மாதிரி ரிச்சரா, அதாவது பணக்காரனா மாறிட்டேனா அவ்வளவுதான், நான் வந்து இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியும். ஏன்னா நிறையவே ரிவார்ட்ஸும் எனக்கு அதிகமா கிடைக்கும். இதனாலே அவனை சொல்றேன், இந்த மாதிரி 5th ரோடுக்கு நான் சீக்கிரமா போகணும் இப்படின்னு பயங்கர வேகமா அங்க போயின்னு இருக்கான். ஆனா அங்க அந்த சிஸ்டமும் சொல்லுது, இந்த மாதிரி நீங்க சீக்கிரம் போங்க, இம்பீரியல் டிராகன் கிறிஸ்டல் அதுவும் இருக்கு, அது உங்களுக்கு 6th ரோட்ல கிடைக்கும். இதே மாதிரி பைப்பில் 6th போறான், 7th போறான். 7thலயும் இவனுக்கு ஒரு இம்பீரியல் கிறிஸ்டல் டிராகனும் கிடைக்குது. அங்க பார்த்தா தெரியாதனமா இவனும் ஏதோ வந்து மேல காலை வச்சிடறான். அப்புறம் தான் இவனுக்கே புரியுது அது வந்து ஒரு பீஸ்டோட வாளுன்னு. பார்த்தா பீஸ்டம் பக்கத்துலயே இருக்கு. இதை பாக்குற பைப்பிலேயே அங்க தேய்ச்சி ஓட ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா அந்த போர்ட்டலும் இருக்கு 8th டோருக்கு போகிறதுக்கு, அதாவது 8th ஏன்ஷியன் ரோடுக்கு. முன்னாடியே 2 பீஸ்டம் நின்று இருக்க. இதை பாக்குற அவனுக்கும் வேற வழி இல்ல. அங்க வந்து அவனோட பவரை யூஸ் பண்றான். இந்த மாதிரி கிறிஸ்டல் பெல் வந்துரு இப்படி ஒன்னு சொல்ல, அங்க கிறிஸ்டல் பெல்லும் இவனை சுத்தி வர ஆரம்பிக்குது. அதையும் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணலாம் பாக்குது. இருந்தாலும் அந்த பீஸ்டுக்கு தான் அடிப்பது. இதுதான் சான்ஸ்னு அவனும் உள்ள போந்துறான். அங்க இவனும் 8th போயிடறான். இதுக்கப்புறம் அங்க வெளியில இருக்க சீனை காட்டுறாங்க. அங்க வெளியில இருக்க சாக் மாஸ்டர்களும் அங்க பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா அங்க இருக்க அந்த பால்ஸ் தான் இண்டிகேட் பண்ணும் யார் யாரு எந்த ஏன்ஷியன் ரோட்ல இருக்காங்கன்னு. ஆனா
ஒரே ஒத்த வண்டி அங்க 6வது ரோடுக்கும் போறான், 7வது ரோடுக்கும் போறான், டக்குன்னு 8வது ரோடுக்கும் போறான். இதை பாக்குற அவங்களாலயும் அங்க நம்ப முடியல. இது வரைக்கும் யாருமே இப்படி பண்ணதில்ல. இம்மார்டல் அலையன்ஸ் அவங்களோட வேலையா இந்த மாதிரி யார் அவ்வளவு டேலண்டடா இருக்கா? ஆனா பரவாயில்ல, கடந்த 300 வருஷத்துல இந்த மாதிரி யாரும் பண்ணி நான் பார்த்ததில்ல. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் அங்க ஜாலியா ஹாயா பந்துன்னு இருக்கான். இப்படி இவனை பந்து பண்ணிருக்க திடீர்னு அந்த சிஸ்டம் ஆன் ஆகுது. அங்க பார்த்தா 3 கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆகுது. இதை பாக்குற அவனுக்கு ஒன்னும் புரியல. என்னது இது, இதை வந்து சொல்லு. ஆனா அதுக்குள்ள அந்த கவுண்ட் டவுனும் முடியுது. பயப்புலைய இது வந்து தள்ளி விட்டுது. இதனால இவனும் அங்க கீழே விழுறான். இதை பாக்குற அவனுக்கு ஒன்னும் புரியல. நான் வந்து என்ன பண்ண, எதுக்கு இது தள்ளி விட்டுது? ஆனா இவனை எழுதுக்கலாம் ட்ரை பண்ண இவனோட நெத்திலேயே அங்க காக்கா வந்து ஆய் போயிடுது. அப்புறம் அங்க நிறைய காக்காவும் வர ஆரம்பிக்குது. அதுவும் லைனா ஆய் போக ஆரம்பிக்க இதை பாக்குற பயப்புலி அங்க தேச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஐயோ மேல போதே அப்படின்னு. ஆனா அப்புறம் தான் அங்க வந்து இவன் ஒரு வாய்ஸையே நோட்டீஸ் பண்றான். பல வருஷம் ஆச்சுப்பா இந்த மாதிரி ஒரு பையன், அதாவது எவனோ ஒருத்தன் 8வது லெவலுக்கு வந்து இப்போதான் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது இப்படின்னு வயசானவனும் அங்க வந்து சொல்றான். இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த வயசான தாத்தா இவர் வந்து யாரு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்றேங்க, ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். இன்னும் 4 எபிசோட் தான், நம்ம வந்து சீக்கிரமாவே பார்த்துடலாம். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.